The Tamils of the north and east are the original inhabitants of the island. அந்த தீவின் பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள். மகிந்த ராஜபக்சே அதிபரானவுடன் அதிர்ச்சி தரத்தக்க கருத்தை பேசுகிறார். ஏன்? அவர் அடிப்படை சுயாட்சி உரிமைகளை கூட ஏற்றுக்கொள்ளப் போகிறவர் அல்ல. தமிழர் தாயகம் என்பதே கிடையாது. நோ குவெஸ்டியன் ஆஃப் ஹோம்லேண்ட். அது மட்டுமல்ல, யாரும் எங்கும் போய் குடியேறலாம். இந்த கருத்தை விமர்சிக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். இன்றைக்கு கூட பத்திரிகையிலே செய்தி பார்க்கிறேன். மேற்கு கரையிலே பதட்டம். வெஸ்ட் பேங்க் யூதர்களின் குடியிருப்பு, காலனைசேஷன், பாலஸ்தீனியர்களினுடைய பூர்வீக தாயக பகுதியிலே கொண்டு வந்து அவர்கள் குடியமர்த்துகிறார்கள். அதை உலகமே கண்டிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தானே திலீபன் உண்ணாவிரதம் இருந்தார். அடிப்படையான கோரிக்கைகள் என்ன? தமிழர்களின் பூர்வீக பகுதிகளிலே கொண்டு வந்து சிங்கள காடையர்களை குடியமர்த்தி தமிழர்களினுடைய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறார்களே என்றுதானே அவர் உண்ணாவிரதம் இருந்தார். 12 நாட்கள் குளிநீரும் பருகாமல் மறைந்து போனார். இருமுறையை போல நான் கேட்கிறேன், இவ்வளவு சூழ்நிலைகள் உருவானதற்கு பின்னர் பதட்டம் நிறைந்த ஒரு சூழல் 83, 86, 87 ஜெயவர்தனா ரொம்ப தந்திரமாக நயவஞ்சகமாக இந்தியாவோடு ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டார். இப்பொழுது மீண்டும் ராஜபக்சே வந்து இந்தியா முன்னிலையிலே வந்து இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். இது நல்ல நோக்கத்திலா? அகிலத்தின் அத்தாணி மண்டலத்தில் தமிழர்களுக்காக ஆராய்ச்சி மணி ஓசையை எழுப்பியது நார்வே நாடுதானே. அவர்கள்தானே 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே குரல் கொடுத்தார்கள். 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பிலே இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த பாலசிங்கத்தை நார்வே நாட்டுக்காரன் தானே கொண்டு போய் தன்னுடைய அரசாங்க செலவிலே அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தான். தமிழர்கள் எல்லா காலத்திலும் நார்வே இருக்கிற திக்கிலோக்கு தெண்டனிட்டு நன்றி செலுத்த வேண்டும் என்று எங்கேயும் நான் கூறினேன். அந்த நார்வே நாடுதானே இந்த பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுத்தது. நான் கேட்கிறேன், போர் நிறுத்தத்தை மீறக்கூடாது. அடிக்கடி பேசுகிறார்கள். போர் நிறுத்த மீறல்கள் புலிகள் செய்வதாக சொல்லுகிறார்கள். நான் நண்பர்களை சொல்லுவேன், போர் நிறுத்தம் யார் அறிவித்தது? முதலில் சொல்லுங்கள். போர் நிறுத்தத்தை அறிவித்தது விடுதலை புலிகள். தமிழீழ விடுதலை புலிகள் தான் போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். 2000 ஆண்டு தேதி கூட பாருங்கள், அதே டிசம்பர் 24 தான். எந்த டிசம்பர் 24 இப்படி ஒரு கூட்டத்தை அண்ணன் தலைமையில், அண்ணன் முன்னிலையில் நானும் டாக்டர் ராமதாஸ் இங்கே கலந்து கொண்டு பேச வேண்டும் என்று முடிவெடுத்தோமோ, அறிவாசான் பெரியாருடைய நினைவு நாளில் அதே டிசம்பர் 24 தான் 2000 ஆண்டு போர் நிறுத்தத்தை விடுதலை புலிகள் அறிவித்தார்கள். They have declared unilateral ceasefire. ஏப்ரல் 24 வரையிலே அந்த ceasefire அவர்கள் பின்பற்றினார். பயந்து கொண்டா சிங்கள ராணுவம் தாக்கிவிடும், அழித்துவிடும் என்று கவலைப்பட்டா? இல்லை. நாங்கள் பலம் வாய்ந்தவர்கள் என்று யானை இரவிலே உலகத்துக்கு நிரூபித்து உலகத்தில் யுத்தகால சரித்திரத்திலே, யுத்த களங்களை பற்றிய சரித்திரத்திலே இப்பொழுதுக்கு நிகரான ஒரு போர் நடந்ததில்லை என்று சொன்னவுடன் புலிகளை அவன் பிரமிக்க வைக்கின்ற விதத்திலே பேசி பார்க்கிறார். உண்மையை தானே சொல்லுகிறேன். உலகத்திலே இதுவரை இப்படி ஒரு சாகச நடந்ததில்லை என்று நிரூபித்ததற்கு 27 விமானங்களை சுக்குநூறாக்கி விட்டு ஒரு பிரஜைக்கு கூட பாதிப்பு இல்லை என்று காட்டுநாயக விமானத்திலே காட்டியதற்கு பிறகு போர் நிறுத்தம் அறிவித்தார். From the position of strength they declared unilateral ceasefire. பலத்தின் அடிப்படையில் இருந்து நாங்கள் பலம் வாய்ந்தவர்கள், நாங்கள் போரிலே வெல்லக்கூடியவர்கள், எங்களை வெல்ல முடியாது என்று உலகத்துக்கு காட்டிவிட்டு போர் நிறுத்தம் அறிவித்தார். ஏப்ரல் 24 வரையிலே அந்த போர் நிறுத்தம் இருந்தது. இலங்கை அரசு போர் நிறுத்தம் சொன்னதா? இலங்கை அரசு போர் நிறுத்தத்தை நான் கடைபிடிக்க போகிறோம் என்றார்களா? இல்லை. பிறகு என்ன ஆயிற்று? நிலைமை தொடர்ந்து இதே பதட்டமான நிலைமை, மோதல்கள் வளர்ந்து கொண்டே இருந்தன. 2001 அதே டிசம்பர் 24 மீண்டும் போர் நிறுத்தம் அறிவித்தார். 2001 டிசம்பர் 24 போர் நிறுத்தம் அறிவித்து 30 நாட்கள் என்று அறிவித்தார். For 30 days we observe ceasefire. இது யார்? விடுதலை புலிகள் சொன்னது. நாங்கள் 30 நாட்களுக்கு
போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கிறோம். 30 நாள் கடந்தன. 30ஆம் நாள் மீண்டும் அறிவித்தார்கள், we extend another 30 days. நாங்கள் இன்னும் 30 நாட்களுக்கு நாங்கள் நீட்டிக்கிறோம். இன்னும் 30 நாட்களுக்கு நீட்டிக்கிறோம் என்று சொன்ன பிறகு பிப்ரவரி 24ஆம் தேதி வரையிலே நாள் இருக்கிறது என்று கருதுகிற வேளையில் கடைசி கட்டத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி 2002 பிப்ரவரி 22ஆம் தேதி சிங்கள அரசு விடுதலை புலிகளோடு சேர்ந்து நாங்களும் போர் நிறுத்தம் செய்கிறோம் என்று அறிவித்து போர் நிறுத்தத்திலே கையெழுத்திட்டார். அப்படியானால் இந்த போர் நிறுத்தம் சிங்கள அரசு விரும்பி கொண்டு வந்தது அல்ல. இந்த போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் அது விடுதலை புலிகளாக கொண்டு வந்த போர் நிறுத்தம். சர்வதேச சமுதாயத்தின் கண் முன்னாலே குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளான சிங்கள அரசு வேறு வழியின்றி 2002 பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று அவர்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார்கள். 2002 பிப்ரவரி 22 போர் நிறுத்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டார்கள். சரி, நிலைமை காட்சி மாறுகிறது என்று கருதினோம். எங்களுக்கும் காட்சி மாறி நாங்களும் வேலூருக்கு போனோம், கடலூருக்கு போனோம். 2002 ஜூலை, செப்டம்பர் பிறந்தது. அண்ணன் பிறந்தநாள் 15, ஐயா பிறந்தநாள் 17. செப்டம்பர் 16, 17, 18 தேதிகளில் தாய்லாந்திலே முதல் சுற்று பேச்சுவார்த்தை. முதல் சுற்று பேச்சுவார்த்தை நான் ஐபிசி ரேடியோவில், அது ஹைகோர்ட்ல அனுமதி வாங்கின ரேடியோவில் கேட்கிற அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறார். தமிழர்கள் தரப்பிலே, ஈழ தமிழர்கள் தரப்பிலிருந்து விடுதலை புலிகளின் பிரதிநிதியாக செல்லுகிற குழுவுக்கு தலைமை தாங்கி செல்லுகிறார் அருமை சகோதரர் ஆண்டன் பாலசிங்கம். அவர் போன உடனே தாய்லாந்து அரசாங்கம் சிகப்பு கம்பள வரவேற்பு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாய்லாந்து அரசாங்கத்தினுடைய அதிபர் நம்முடைய பாலசிங்கம் அவர்களை யுவர் எக்ஸலன்சி இங்க வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த ஒலி அந்த ரேடியோவிலே வானொலியிலே கேட்கிற போது எப்படி இருந்திருக்கும். ஆக 16, 17, 18 தேதிகளில் முதல் சுற்று பேச்சுவார்த்தை செப்டம்பர் மாதம் தாய்லாந்தில். இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை அக்டோபர் 31, நவம்பர் 1, 2, 3 தேதிகளில் அதே தாய்லாந்தில் இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை. அடுத்து மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை நார்வேயில் ஆஸ்லோவில். மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை நவம்பரில் அங்கே நடைபெறுகிறது. நவம்பருடைய கடைசி டிசம்பர் 2, 3, 4, நவம்பர் 25ஆம் தேதி சர்வதேச நாடுகள் தமிழர்களினுடைய பகுதிக்கு புனர்வாழ்வுக்கும் மறுசீரமைப்புக்கும் புனர்வாழ்வு கட்டமைப்புக்கும் இலங்கை அரசுக்கும் தமிழர்களுக்கும் இருதரப்புக்கும் நிதி வழங்குவதற்கு வருகிறோம் என்று உலக நாடுகள் முன்வருகின்றன. அமெரிக்கா உட்பட, ஐரோப்பிய யூனியன் உட்பட, ஜெர்மனி உட்பட, ஜப்பான் உட்பட $4 பில்லியன் $4 பில்லியன் மறுசீரமைப்புக்கும் புனர்வாழ்வு கட்டமைப்புக்கும் நாங்கள் தருகிறோம். இந்த கட்டத்தில் அமெரிக்க நாட்டினுடைய வெளிவிவகார துறையில் இருந்து வருகின்ற ஆர்பிட்டேஜ், ரிச்சர்ட் ஆர்பிட்டேஜ் யாழ்ப்பாணத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார், இடிபாடுகளாக காட்சி அளிக்கிறது. எங்கே ராணுவ முகாமிட்டிருக்கிறதோ பிரச்சனைக்கு வருகிறேன். இன்றைக்கு ராணுவ முகாமிட்டிருக்கிறதோ அந்த பகுதிகள் தமிழர்களுடைய பகுதிகள் இடிபாடுகளாக காட்சி அளிக்கின்றன, காண சகிக்கவில்லை என்று சொல்கிறாரே. அந்த சூழ்நிலையில் மீண்டும் புனர்வாழ்வு கட்டமைப்புக்கு தருகிறோம் என்று சொல்லி ஒரே கூட்டத்தில் முதல் கட்டமாக 380 கோடி ரூபாய் கொடுக்கிறார். 18,000 கோடி ரூபாய் கொடுக்க உறுதி கொடுத்து விட்டார்கள். இப்படி நன்கொடை கொடுப்பதற்கு உலக நாடுகள் எல்லாம் முன்வந்த பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? தமிழர் பகுதிகளுக்கும் புனர்வாழ்வு வேண்டும், சிங்களவர் பகுதிகளுக்கும் சிங்கள அரசு உபயோகித்துக் கொள்ளட்டும், இதை கண்காணிக்கின்ற பொறுப்பை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளும். உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பணம் மீதம் இருந்தால் டோனர் கண்ட்ரிகள், நன்கொடை கொடுத்த நாடுகளுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டுவிடும். இவ்வளவு சிறப்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று தமிழர் பகுதிகளுக்கு புனர்வாழ்வு வேண்டுமெனில் இன்டரிம் செல்ஃப் கவர்னிங் அத்தாரிட்டி இல்லாம எப்படி இதை புனர்வாழ்வு தர முடியும்? ஆகவே ஏற்கனவே கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் அவர்கள்தான் ஆட்சி நடத்துகிறார்கள். உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத சிறப்பான நிர்வாகம் வருவாய்த்துறையிலே